எப்ஸ்டீன் ஆவணங்கள் ஏன் நார்வே அரச குடும்பத்தின் மீது ஒரு அழுத்தத்தை கொடுத்தது? காரணம் என்னன்னா, ஆர்டிக் கவுன்சில்ல நார்வே நாட்டோட ஆதரவு இல்லாம அமெரிக்கா எந்த முடிவையும் எடுக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்ட பல நாடுகளுக்கும் வரி விதிப்பு, வர்த்தக தடை, பாதுகாப்பு அச்சுறுத்தல்னு பல வழிகளை கையாண்டு அவர்களை வழிக்கு வர வைக்குது. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளோடு வர்த்தக ஒப்பந்தங்களை ஏற்படுத்திய வெற்றி களிப்போடு இருக்கு அமெரிக்கா. நார்வே, டென்மார்க் மற்றும் அமெரிக்கா இடையே நடந்த பேச்சுவார்த்தையில ஒரு வழியா கிரீன்லாந்தின் பாதுகாப்பு குறித்து புதிய ஒப்பந்தங்கள் உருவானது. கிரீன்லாந்து விவகாரத்தில் தனக்கு எதிராக யாரும் இருக்கிறத அமெரிக்கா விரும்பல. அதற்கான வியூகத்தை அவங்க எப்ஸ்டீன் மூலம் ஏற்கனவே தெளிவா வகுத்து வச்சிருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் நார்வே அரச குடும்பத்தின் பெயருக்கு என்றைக்குமே அழிக்க முடியாத ஒரு அவப்பெயரை உருவாக்கிடுச்சு. அரச குடும்பம் அரசியல் மற்றும் வெளிநாட்டு உறவுகளில் ஏன் ஈடுபட்டது என்ற கேள்வி மக்களிடையே எழுந்திருக்கு. இது நார்வே அரசமைப்பின் நம்பகத்தன்மை பற்றி விவாதத்தையும் தூண்டியிருக்கு. எப்படியோ ஒரு வழியா வர்த்தக மோதல்கள் மெதுவாக குறைஞ்சிருக்கு. பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மூலமா பதற்றம் குறைக்கப்பட்டிருக்கு. ஆனா கிரீன்லாந்து மற்றும் ஆர்டிக் வளங்களுக்கான போட்டி மட்டும் அப்படியே தான் இருக்கு.